Hi students, my name Murugapandiyan. My YouTube channel name Murugapandiyan Max Salem. தமிழ்நாடு சிலபஸில் 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் புக்கில் யூனிட் 2 எக்ஸைஸ் 2.10 மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கொஸ்டின்ஸ் பாருங்கள். யூக்ளிட் டிவிஷன் லெமா ஸ்டேட்ஸ் தட் ஃபார் பாசிட்டிவ் இன்டிஜர் ஏ அண்ட் பி, இந்த ஏவும் பியும் பாசிட்டிவ் இன்டிஜர்னு சொல்லியிருக்காங்க. தேர் எக்ஸிஸ்ட், ஓகே, இந்த ஏங்கிறது வந்து பார்த்திங்கன்னா டிவைடண்ட், பிங்கிறது டிவைசர். தேர் எக்ஸிஸ்ட் யூனிக் இன்டிஜர் கியூ அண்ட் ஆர், இந்த ஏங்கிற டிவைடண்ட்டை பிங்கிற டிவைசரால் டிவைட் பண்ணும்போது நமக்கு என்ன எக்ஸிஸ்ட் ஆகும் அப்படின்னாக்க யூனிக் இன்டிஜர் கியூவும் ஆரும் நமக்கு எக்ஸிஸ்ட் ஆகும். கியூங்கிறது குவாஷியன்ட்டு, ஆருங்கிறது ரிமைண்டர். இது மாதிரி இருக்கும் பொழுது such that a equal to bq plus r, இந்த ஃபார்மேட்டில் நமக்கு கிடைக்கும். a equal to bq plus r யூக்ளிட் டிவிஷன்லாமா. இதில் இந்த ஆர் இருக்கு இல்லையா, இந்த ஆர் வந்து இந்த 4 ஆப்ஷன்ஸில் எந்த வேல்யூவாக இருக்கும், எந்த இன்டர்வலாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம இப்போ சூஸ் பண்ண போகிறோம். இப்போ இது மாதிரி நம்ம டிவைட் பண்ணும்பொழுது இந்த ஏவை பிஏவால் டிவைட் பண்ணும்பொழுது நமக்கு குவாஷியன்ட்டும் ரிமைண்டர் எக்ஸிஸ்ட் ஆகும். அப்படி எக்ஸிஸ்ட் ஆகும்போது இந்த ரிமைண்டர் இருக்கு இல்லையா, இந்த ரிமைண்டர் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, இப்போ சப்போஸ் இந்த டிவைசர் பியோட வேல்யூ பாருங்கள். பியோட வேல்யூ வந்து சப்போஸ் இப்போ 2 அப்படின்னு இருக்குன்னு வச்சிங்களேன், நமக்கு ரிமைண்டர் வந்து என்னென்னலாம் வரும் அப்படின்னாக்கா 0வாக இருக்கலாம், 1ஆக இருக்கலாம். இந்த 2 வேல்யூஸில் தான் ரிமைண்டர் வரும். ஓகே, பி வேல்யூ வராது. ஓகே, 0, 1ஆக இருக்கலாம். ஓகே, அதாவது லெஸ் தென் பி வேல்யூவாக தான் இருக்கணும் ரிமைண்டர். ஓகே, அப்போ எந்த ஆப்ஷன் வருது அப்படின்னாக்க, இதில் பாருங்கள் தேர்ட் ஆப்ஷன் தான் வருது. 0 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஆர் லெஸ் தென் பி. ஓகே, அப்போ இந்த சமுக்கான ஆன்சர் தேர்டு. ஓகே, ரிமைண்டர் வந்து 0வாக இருக்கலாம் அல்லது 1ஆக இருக்கலாம். ஆனால் எப்படி இருக்கணும் அப்படின்னாக்க லெஸ் தென் பியாக தான் இருக்கும். ஓகே, ரிமைண்டர். ஓகே, அடுத்து நெக்ஸ்ட்டு, யூசிங் யூக்ளிட் டிவிஷன் லெமா இஃப் த கியூப் ஆஃப் எனி பாசிட்டிவ் இன்டிஜர், இந்த இடம் தான் நமக்கு மெயின். cube of any positive integer is divided by 9. ஓகே, இதில் ஃபஸ்ட்டு வந்து பாசிட்டிவ் இன்டிஜரை சூஸ் பண்ணணும். அதுலேயும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்க எனி பாசிட்டிவ் இன்டிஜர் சொல்லியிருக்காங்க. நீங்கள் எந்த பாசிட்டிவ் இன்டிஜர் வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த பாசிட்டிவ் இன்டிஜரை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்க க்யூப் பண்ணணும். ஓகே, 3 டைம்ஸ் மல்டிபிள் பண்ணிவிட்டு அதை என்ன பண்ணணும், 9ஆல் டிவைட் பண்ண. அப்படி டிவைட் பண்ணும்போது நமக்கு பாசிபிள் ரிமைண்டர்ஸ்லாம் என்னென்னலாம் வரலாம் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ இந்த பிளேஸில் போகிறோம் பாருங்களேன். இப்போ 2ங்கிற பாசிட்டிவ் இன்டிஜரை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். அந்த 2வை நம்ம என்ன பண்ணணும்னா 3 டைம்ஸ் மல்டிபிள் பண்ணணும். அப்படி 2வை 3 டைம்ஸ் மல்டிபிள் பண்ணும்போது என்ன வரும், 8ன்னு வரும். ஓகே, அந்த 8ஐ நம்ம எதால் டிவைட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க, 9ஆல் டிவைட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அப்போ 9ஆல் டிவைட் பண்ணலாம். அப்போ 0 9s are 0. ஓகே, 8ல் 0வை மைனஸ் பண்ணால் 8. அப்போ ரிமைண்டர் என்ன வருது, 8 வருது. ஓகே, அப்போ இந்த ஆப்ஷன்லையும் 8 இருக்குது, இந்த ஆப்ஷன்லையும் 8 இருக்குது. அப்போ இன்னும் நம்ம இன்னொரு நம்பர் செக் பண்ணலாம். இப்போ 2வை க்யூப் பண்ணோமா, அடுத்து 3யை க்யூப் பண்ணலாம். 3யை வந்து 3 டைம்ஸ் மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னு சொன்னாக்க 3 3s are 9, 9 3s are 27. ஓகே, 27 அதே சேம் டிவைசர் 9ஆல் டிவைட் பண்ணணும். 3 9s are 27. மைனஸ் 27 மைனஸ் பண்ணால் என்ன ஆயிரும், 0 கிடைக்கும். இங்கே 8 கிடைச்சிது, இங்கே 0 கிடைச்சிருக்கு. அப்போ இதை வச்சு நம்ம சொல்லிடலாம் பாருங்கள், 0 8 இந்த ஆப்ஷனில் மட்டும்தான் இருக்குது. உடனே நம்ம என்ன பண்ணிடலாம், இதை டெக் பண்ணிடலாம். இருந்தாலும் நம்ம அடுத்து இங்கே வந்து இந்த பிளேஸில் பாருங்கள் 2வை க்யூப் பண்ணோம். இந்த லெமாவில் பார்த்தீங்கன்னாக்க 3யை க்யூப் பண்ணோம். அடுத்து பார்த்தீங்கன்னாக்க 4ரை க்யூப் 3 டைம்ஸ் மல்டிபிள் பண்ணாக்க 4ரை க்யூப் பண்ணணும். அப்போ என்ன, அது மல்டிப்ளிகேஷன் தான் க்யூப்னாலும். 4 4s are 16, 16 4s are 64. 64ரை 4ரை 3 டைம்ஸ் மல்டிபிள் பண்ணும்போது 64. ஓகே, அதை 9ஆல் டிவைட் பண்ணும்போது 9 7s are 63. ஓகே, 64ல் 63யை மைனஸ் பண்ணால் ரிமைண்டர் 1. அப்போ இதில் பாருங்கள், நீங்கள் அடுத்து வந்து 5 க்யூப் எடுத்தீங்க அப்படின்னாக்க இந்த 8 0 1 இந்த 3 ரிமைண்டர்ஸில் இந்த 3 வேல்யூஸில் தான் என்ன ஆகும் அப்படின்னாக்க ரிப்பீட்டட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஓகே, 0 1 8. அப்போ இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் தான் நம்ம ஆன்சர் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணிக்கலாம், கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓகே,
அடுத்து நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து கொஸ்டின், இது தேர்ட் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். இந்த HCF ஆஃப் 65 அண்டு 117. ஓகே, இப்போ இந்த 65க்கும் 117க்கும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்க ஜிசிடி எடுக்கணும். ஓகே, அப்படிங்க பாருங்கள். 117 அண்டு 65, இது கிரேட்டர் நம்பரை ஏன்னு எடுத்துக்கலாம், ஸ்மால் நம்பரை பின்னு எடுத்துக்கலாம். ஓகே, 117 65ஆல் டிவைட் பண்ணும் பொழுது குவாஷியன்ட் என்ன கிடைக்கும், ரிமைண்டர் என்ன எக்ஸிஸ்ட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். 117 65ஆல் டிவைட் பண்ணும்போது 1 டைம்ஸ் தான் வரும். 2 டைம்ஸ்னாக்க 130 வந்துடும். ஓகே, அப்போ 165 வருமா, 1 × 65 65. ஓகே, அடுத்து இப்போ மைனஸ் பண்ணலாம். 7ல் 5 மைனஸ் பண்ணால் 2, 11ல் 6 மைனஸ் பண்ணால் 5, ரிமைண்டர் நாட் ஈக்குவல் டு 0வாக இருக்குது. அப்போ 117 65ஆல் டிவைட் பண்ணும் பொழுது குவாஷியன்ட் 1, ரிமைண்டர் 2, இந்த பிளேஸில் ரிமைண்டர் நாட் ஈக்குவல் டு 0வாக இருக்குது. அதனால் திரும்ப என்ன பண்ணோம்னா இந்த டிவைஸரை ரிமைண்டரால் டிவைட் பண்ண போகிறோம். 65ஐ ரிமைண்டரால் நம்ம டிவைட் பண்ணும் பொழுது, அதாவது 65ஐ 52ஆல் நம்ம டிவைட் பண்ணலாம். அப்போ 1 டைம்ஸ் வரும் 52. 5ல் 2 மைனஸ் பண்ணால் 3, 6ல் 5 மைனஸ் பண்ணால் 1, 31 வருது. அப்போ 65ங்கிற டிவைடண்ட்டை 52ங்கிற டிவைஸரால் டிவைட் பண்ணும்போது குவாஷியன்ட் பார்த்தீங்கன்னாக்க 1, ரிமைண்டர் 13. இந்த பிளேஸ்லேயும் ரிமைண்டர் எப்படி இருக்குது, நாட் ஈக்குவல் டு 0வாக இருக்குது. ஓகே, அடுத்து நெக்ஸ்ட்டு 52ஐ 13ஆல் டிவைட் பண்ணும்பொழுது குவாஷியன்ட் ரிமைண்டர் என்ன கிடைக்குதுன்னு பார்க்கலாம். ஓகே, 52ஐ 13ஆல் 4 டைம்ஸ் வருதுன்னு பார்க்கலாமா. 4 3s are 12, ரிமைண்டர் 4 1s are 4 + 1 5. ஓகே, இந்த டிவிஷன் ப்ராசஸில் நமக்கு என்ன கிடச்சிருக்கு, ரிமைண்டர் 0 வந்துருச்சு. அப்போ 52ஐ 13ஆல் டிவைட் பண்ணும் பொழுது குவாஷியன்ட் 4, ரிமைண்டர் 0. அப்போ இந்த பிளேஸில் தான் ரிமைண்டர் 0 வந்திருக்கு. அப்போ இதில் இருக்கக்கூடிய டிவைசர் என்ன அப்படின்னாக்கா 13. ஓகே, இதுதான் நமக்கு ஆன்சரானு கேட்டால் கிடையாது. அடுத்து இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 13 இருக்கு இல்லையா, 13 வந்து எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா 65m மைனஸ் 117 இதுக்கு ஈக்குவல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா, அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்க 65m மைனஸ் 117 ஈக்குவல் டு, இது வந்து எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா நம்ம கண்டுபிடிச்ச HCFக்கு ஈக்குவல். ஓகே, இந்த மைனஸ் 117 ரைட் சைடு மூவ் பண்ணலாம். 65m ஈக்குவல் டு, அப்போ 13 + 117 வரும். 65m இஸ் ஈக்குவல் டு, இது ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னாக்க 113 வரும். 165 சார் 65, இதில் எத்தனை டைம்ஸ் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க 2 டைம்ஸ் வரும். அப்போ எம்மோட வேல்யூ தான் இந்த சம்மில் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. எம்மோட வேல்யூ 2ன்னு நம்ம கண்டுபிடிச்சோம். இந்த செகண்ட் ஆப்ஷனில் இருக்குது. ஓகே, ரைட். அடுத்து நெக்ஸ்ட்டு த சம் ஆஃப் த எக்ஸ்போனண்ட் ஆஃப் த ப்ரைம் ஃபேக்டர். பாருங்கள், இப்போ இந்த நம்பரை வந்து நம்ம ப்ரைம் ஃபேக்டர் பண்ணுவோம். ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணிவிட்டு அதனோட எக்ஸ்போனன்ஸை நம்ம என்ன பண்ணணும், சம் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 1729. ஓகே, அந்த நம்பரை பார்க்கலாம். 1729 இது அப்படியே ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணலாம். 7ஆல் டிவைட் பண்ணுறோம் பாருங்கள். 7 2s are 14, ரிமைனிங் 3 வருது. 7 4s are 28, அப்போ ரிமைனிங் என்ன வரும், 4 வருது. 7 7s are 49. அடுத்து நெக்ஸ்ட்டு 13ஆல் டிவைட் பண்ணி பார்க்கலாம். 13 1s are 30, இப்போ ரிமைனிங் என்ன வருது, ரிமைனிங் 24ல் 13 மைனஸ் பண்ணால், ஓகே 13 1s are 13. அப்போ ரிமைனிங் என்ன வேல்யூ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11 இருக்கும். 117. ஓகே, அப்போ இந்த 117ல் 13 வந்து 9 டைம்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலாமா. 13 × 9. ஓகே, ரைட். 13 9s are 117. அப்போ இங்கே என்ன கிடச்சிருக்கு, ஃபேக்டர்ஸ்லாம் பாருங்கள். 7 power 1 × 13 1 டைம்ஸ் தான் வந்திருக்கு. 19 1 டைம்ஸ் தான் வந்திருக்கு. இந்த பவர்ஸை தான் என்ன பண்ண சொல்கிறாங்கன்னா ஆட் பண்ணுறாங்க. 1 + 1 + 1 இஸ் ஈக்குவல் டு 3. இந்த 3ங்கிறது தான் 4th சம்முக்கான ஆன்சர். பாருங்கள் எங்கே இருக்குது, தேர்ட் ஆப்ஷனில் இருக்குது. ஓகே, கிளியரா, ரைட்.
அடுத்து நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த்து கொஸ்டின் பாருங்கள். லீஸ்ட் நம்பர் தட் இஸ் divisible by all the numbers from 1 to 10 both inclusive is. இந்த 4 ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இந்த 4 ஆப்ஷன்ஸில் எந்த ஆப்ஷனை நம்ம 1லேருந்து 10 வரைக்கும் 1 2 3 4 5 6 7 8 9 10 இந்த 10 நம்பர்ஸாலையும் டிவிசிபிள் ஆகக்கூடிய லீஸ்ட் நம்பரை தான் ஃபைன் பண்ண சொல்கிறாங்க. ஓகே, இன்னும் கிரேட்டர் நம்பர்லாம் இருக்கும், நிறையா இருக்கும். ஆனால் இந்த 10 ஃபஸ்ட்டு 10 நம்பர்ஸாலையும் டிவிசிபிள் ஆகக்கூடிய லீஸ்ட் நம்பர், ஸ்மால் நம்பர் தான் நம்ம ஃபைன் பண்ணணும். ஓகே ரைட். அப்போ நம்ம எல்சிஎம் ஃபைன் பண்ணலாம். ஃபஸ்ட்டு 1 to 10 வரை தானே சொல்லியிருக்காங்க. அப்போ 1 அப்படியே தான் இருக்கும். 2 எதுவும் ஃபேக்டர் பண்ண முடியாது. அடுத்து பாருங்கள் 3 எதுவும் ஃபேக்டர் பண்ண முடியாது. 4 வந்து 2 ஸ்கொயர்னு எழுதுறேன். 5 எதுவும் பண்ண முடியாது. 6 வந்து 2 into 3 இது மாதிரி நம்ம எழுதிக்கிறோம். 6 2 into 3. அடுத்து நெக்ஸ்ட்டு 7 அது ப்ரைம் நம்பர், அதனால் அது எதுவும் பண்ண முடியாது. அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா 8 வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா 2 power 3ன்னு எழுதலாம். அடுத்து 9 வந்து பார்த்திங்கன்னா 3 ஸ்கொயர்னு எழுதலாம். அடுத்து நெக்ஸ்ட்டு 10 வந்து நம்ம எழுதணும். 10 வந்து 2 5s are 10 இது மாதிரி நம்ம எழுதிக்கலாம். ஓகே, இதான் ஃபஸ்ட்டு 10 1 2 3 4 5 6 7 8 9 10. இதில் பார்த்திங்கன்னா இங்கே பவர் வந்து 1 யூஸ் பண்ணிக்கலாம். 3 power 1 5 power 1 2 power 1 3 power 1 7 power 1 2 power 1 5 power 1. ஓகே, இது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எல்சிஎம் அப்படின்னா எல்லா ப்ரைம் நம்பர்ஸுமே எடுக்கணும். இப்போ இதில் பாருங்கள் என்னென்ன ப்ரைம் நம்பர்ஸ் இருக்குது. 2 இருக்குது, 3, அடுத்து 5 இருக்கான்னு பாருங்கள். 5 இருக்குது. 5க்கு அடுத்து நெக்ஸ்ட்டு பாருங்கள் 7 இருக்குது. அடுத்து 8 9 10 11 இருக்கான்னு கேட்டால் கிடையாது. இந்த 4 ப்ரைம் நம்பர்ஸ் தான் இருக்குது. இந்த 2ஓட எல்சிஎம் அப்படின்னா கிரேட்டஸ்ட் பவர் பார்க்கணும். 2ஓட கிரேட்டஸ்ட் பவர் அப்படின்னாக்க இங்கே 3 தான் இருக்குது. அப்போ இங்கே 3 போடணும். 3ஓட கிரேட்டஸ்ட் பவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க 2 இருக்குது. அப்போ இங்கே 2 யூஸ் பண்ணணும். 5ஓட கிரேட்டஸ்ட் பவர் அப்படின்னாக்க 1 தான் இருக்குது, அந்த 1 யூஸ் பண்ணிக்கோங்க. 7ஓட கிரேட்டஸ்ட் பவரும் பார்த்தீங்கன்னாக்க 1 தான் இருக்குது, அதை யூஸ் பண்ணிக்கோங்க. 7 5s are 35. 2-ஐ 3 டைம்ஸ் மல்டிபிள் பண்ணால் 8ன்னு வரும். 3-ஐ 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணால் 9 வரும். 8 9s are 72. 8 9s are 72. ஓகே, இப்போ இதை மல்டிபிள் பண்ணால் அந்த 4 ஆப்ஷன்ஸில் ஒரு வேல்யூ வரும். ஓகே, 5 2s are 10. 5 2s are 10க்கு 0, ரிமைண்டர் 1. 5 7s are 35 plus 1 36. 3 2s are 6. 3 7s are 21. இப்போ ஆட் பண்ணி பார்க்கலாம். 0 16 16 ஆட் பண்ணால் 12க்கு 2, ரிமைண்டர் 1 4 5 2. ஓகே, அப்போ 25 20. 25 20ங்கிறது 4th ஆப்ஷனில் இருக்குது. அப்போ இதுதான் ஸ்மால் நம்பர், லீஸ்ட் நம்பர். இதுதான் வந்து இந்த 2520 விட லோயஸ்ட் வேல்யூலாம் பார்த்தீங்கன்னாக்க ஃபஸ்ட்டு 1 to 10 இந்த 10 நம்பர்ஸாலும் எதுவுமே டிவிசிபிள் ஆகாது. இந்த நம்பர் மட்டும்தான் என்னது, இந்த நம்பர் தான் ஸ்டார்டிங் நம்பர். ஓகே, 2520 தான் இந்த 1ஆலையும் டிவைட் ஆகும், 2ஆலையும் டிவிசிபிள் ஆகும், 3ஆலையும் டிவிசிபிள் ஆகும். சரியா, இந்த ஃபஸ்ட்டு 10 நம்பர்ஸாலையும் நான் 1 to 10 இந்த 10 நம்பர்ஸாலையும் என்ன ஆகுனாக்க இந்த 2520ங்கிற நம்பர் மட்டும்தான் டிவிசிபிள் ஆகும். இதை விட கிரேட்டர் நம்பரும் டிவிசிபிள் ஆகலாம். நம்மளை என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்கன்னா லீஸ்ட் நம்பர் தான் இங்கே ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க. சரியா, அடுத்து நெக்ஸ்ட்டு 6th கொஸ்டின் பாருங்கள். இப்போ 7 power 4k கான்குரண்ட் டேஸ் மோடு 100 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த 7 power 4kங்கிறது இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டிவைடண்ட். ஓகே, இந்த 100ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா டிவைசர். இந்த டேஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த பிளேஸ் வந்து ரிமைண்டர். ஓகே ரைட். இப்போ இந்த கே இருக்கிற பிளேஸ் நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கலாம்னா 1 யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ என்ன 1 யூஸ் பண்ணும்போது என்ன வரும் அப்படின்னாக்க 4 1s are 4ன்னு வரும். ஓகே, அப்போ 7-ஐ வந்து 4 டைம்ஸ் மல்டிபிள் பண்ணலாம். ஓகேவா, 7-ஐ 4 டைம்ஸ் மல்டிபிள் பண்ணுறோம் அப்படின்னாக்க 49 into 49 இதை மல்டிபிள் பண்ணலாம். 9 9s are 81க்கு 1, ரிமைனிங் 8. 9 4s are 36. 36 plus 8 44.
44. அடுத்து நெக்ஸ்ட் இந்த 4 எடுத்து 4 வந்து 49ஆல் மல்டிபிள் பண்ணி இப்போ நம்ம எழுத போகிறோம். 1 டிஜிட் மூவ் பண்ணி இங்கே எழுதணும். ஓகேவா? ஓகே, 49 4ஆல் மல்டிபிள் பண்ணும்போது 196. அடுத்து இப்போ ஆட் பண்ணலாம். 1 0 ரிமைனிங் 1 10 14 4 ரிமைனிங் 1 2 2401 அப்படிங்கிற வேல்யூஸ் நமக்கு கிடைக்குது. இதை வந்து நம்ம எதால் டிவைட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100ஆல் டிவைட் பண்ணணும். 2401 100ஆல் டிவைட் பண்ணும் பொழுது நமக்கு ரிமைண்டர் என்ன கிடைக்குது அப்படின்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னாக்க இங்கே 100 இருக்கா, இந்த 2401 இதில் வந்து 100 வந்து எத்தனை டைம்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க 24 டைம்ஸ் இருக்குது. ஓகே, 24 × 100 2400. ஓகே, 2401ல் 100 வந்து 24 டைம்ஸ் இருக்குது. இப்போ அது மைனஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னாக்க ரிமைண்டர் என்ன வரும்? 1 வரும். ஓகே, இதுதான் இந்த சம்முக்கான ஆன்சர். ஓகே, இந்த பிளேஸில் இது வந்து ரிமைண்டருக்கான பிளேஸு. அப்போ இது எந்த ஆப்ஷன் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க ஃபஸ்ட்டு ஆப்ஷனில் தான் அந்த 1 இருக்குது. ஓகே, அடுத்து நெக்ஸ்ட்டு 7th கொஸ்டினில் பாருங்கள். F1ஓட வேல்யூ 1ன்னு கொடுத்துருக்காங்க, F2ஓட வேல்யூ 3ன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து ஒரு கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, F5ஓட வேல்யூ ஃபைன் பண்ண சொல்கிறாங்க. ஓகே, இப்போ நம்ம பார்க்கலாமா? அப்போ F5 ஃபைன் பண்ணால் டேரெக்டாக என்ன இருக்கிற பிளேஸில் 5 அப்ளை பண்ணால் நம்மளால் என்ன பண்ண முடியாது? F5 வேல்யூவை ஃபைன் பண்ண முடியாது. ஓகே, அப்போ F1 தெரியும், F2வும் தெரியும். நம்ம F3 F4 இந்த 2 வேல்யூஸும் ஃபைன் பண்ணால் மட்டும்தான் F5ஓட வேல்யூ ஃபைன் பண்ண முடியும். ஓகே, ரைட். இப்போ பாருங்கள், F1ஓட வேல்யூ கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா F1ன்னு கொடுத்துருக்காங்க, இது 1ன்னு கொடுத்துருக்காங்க. F2ஓட வேல்யூ 3 கொடுத்துருக்காங்க. அடுத்து ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா, அது என்ன அப்படின்னா Fn = Fn-1 + Fn-2. இதுதான் அந்த கண்டிஷன். ஓகே, ஓகே, இதுதான் அந்த கண்டிஷனு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னாக்கா n இருக்கிற பிளேஸ் 1 இருக்குது, 2 இருக்குது. அடுத்து நெக்ஸ்ட்டு 3 அப்ளை பண்ணலாம். F3 = 3ல் 1 மைனஸ் பண்ணால் இங்கே 2 வரும், ப்ளஸ் 3ல் 2 மைனஸ் பண்ணால் இங்கே 1 வரும். ஓகே, அப்போ F2ஓட வேல்யூ 3, F1ஓட வேல்யூ 1. அப்போ ஃபைனலாக F3ஓட வேல்யூ நமக்கு என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா 4 கிடச்சிருக்கு. அடுத்து இதுலேயே பாருங்கள், n இருக்கிற பிளேஸில் 4 அப்ளை பண்ணுறேன். அப்போ F4 = F3 + F2ன்னு வரும். F3 வேல்யூவையும் F2 வேல்யூவும் ஆட் பண்ணணும். F3ஓட வேல்யூ 4, F2ஓட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா +3 = 4 × 3 ஆட் பண்ணால் 7. அடுத்து நெக்ஸ்ட்டு பாருங்கள், F5 வேல்யூ தான் நம்ம சம்மில் வந்து ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க. F5 வேல்யூ தான் ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ F4 வேல்யூவையும் F3 வேல்யூவையும் ஆட் பண்ணால் நமக்கு F5ஓட வேல்யூ கிடச்சிரும். 7ஐயும் 4ஐயும் ஆட் பண்ணால் 11. ஓகே, அந்த 11ங்கிறது இங்கே ஆப்ஷனில் இருக்கான்னு பாருங்கள். 4th ஆப்ஷனில் இருக்குது. அப்போ இதுதான் ஆன்சர். ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் 8th கொஸ்டின் பாருங்கள். த ஃபஸ்ட் டேர்ம் ஆஃப் அன் அரித்மெட்டிக் ப்ரோக்ரஸின்ஸ் யூனிட். இப்போ இதில் என்ன சொல்லியிருக்காங்க? ஃபஸ்ட்டு டேர்ம் வந்து 1ன்னு சொல்லியிருக்காங்க. காமன் டிஃப்ரென்ஸ் டியோட வேல்யூ 4ன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஏபின்னு சொல்லிட்டாங்க, அரித்மெட்டிக் ப்ரோக்ரஸ் ஏபின்னு சொல்லிட்டாங்க. சரியா? இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த 4 ஆப்ஷனில் எந்த ஆப்ஷன் வந்து இந்த அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷனில் வரக்கூடிய ஏவோட வேல்யூ 1, டியோட வேல்யூ 4, இப்படி இந்த மாதிரி கண்டினியூஸ் ஆகக்குள்ள இந்த 4 ஆப்ஷன்ஸில் எந்த ஆப்ஷன் வந்து இந்த ஏபியினுடைய ஒரு டேர்மாக இருக்கும் அப்படின்னு நம்மளால் ஃபைன் பண்ண சொல்கிறாங்க. ஓகே, பார்க்கலாமா? ஏவோட வேல்யூ 1, காமன் டிஃப்ரென்ஸ் டியோட வேல்யூ 4. இந்த 2 இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. இதை யூஸ் பண்ணி எந்த டேர்ம்ஸ் தான் சொல்லியிருக்காங்க. அப்போ டிஎன் ஃபார்முலா, ஏபியில் டிஎன் ஃபார்முலா A + n-1 × D. டிஎன் = ஏவோட வேல்யூ 1, டியோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னாக்க 4. ஓகே, இதுதான் நமக்கு மெயின். டியோட வேல்யூ 4. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா அந்த டேர்ம் வந்து என்ன டேர்மில் எந்த டேர்ம்லாம் தெரியாது. அந்த அப்படியே அந்த அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன் கண்டினியூ ஆகிட்டே இருக்கும் பொழுது நமக்கு என்ன கிடைக்கும்? ஏதோ ஒரு டேர்மில் அந்த 4 ஆப்ஷன்ஸ் இருக்கும். அப்போ அந்த டேர்ம் வந்து எந்த ஃபார்மேட்டில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மல்டிபிள்ஸ் n-1 × 4 அப்படின்னா மல்டிபிள்ஸ் ஆஃப் 4ங்கிறது தான் மீனிங். ஓகே, 4னுடைய மல்டிபிள்ஸாக இருக்கணும். அடுத்து எக்ஸ்ட்ரா ஒரு வேல்யூ ஆட் ஆகிருக்கணும். 4னுடைய மல்டிபிள்ஸில்
ஒன் வேல்யூ ஒன் வந்து ஆட் ஆகிருக்கணும். ஓகே, ப்ளஸ் ஒன்னாக இருக்கணும். அப்போ எந்த ஆப்ஷன் பார்க்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னாக்க இந்த தேர்ட் ஆப்ஷன் தான் அந்த மாதிரி வரும் அப்படிங்கிறது நான் கெஸ் பண்ணியிருக்கேன். 7881. அப்போ 7881 இந்த வேல்யூ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு 4னுடைய மல்டிபிள்ஸாக தானே இருக்குன்னு பார்க்கணும். 4னுடைய மல்டிபிள்ஸ், அப்போ ரிமைண்டர் என்ன வரணும், இந்த 1 வரணும். ஓகே, செக் பண்ணலாமா. 4 1s are 4, 7ல் 4 மைனஸ் பண்ணால் 3. அடுத்து நெக்ஸ்ட்டு இந்த 8 கீழே இறக்கலாம். 38ல் 4 வந்து எத்தனை டைம்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க 9 4s are 36. 9 4s are 4 9s are 36. ஓகே, 4 10s ஆர்னா என்ன ஆயிரும், 14 வந்துடும். அப்போ இதில் பார்த்தீங்கன்னா 38ல் 36 மைனஸ் பண்ணால் ரிமைனிங் 2. அடுத்து இந்த 8 கீழே வைக்கலாம். அடுத்து 7 4s are 28. ஓகே, இந்த ஒன்றையும் கூட இங்கே இந்த 2 டிஜிட்டுமே அப்படியே 81 அப்படியே கீழே வைக்கலாம். அப்போ 74s are 280. இது மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். 281ல் 280 மைனஸ் பண்ணால் ரிமைண்டர் 1. ஓகே, அப்போ இந்த 7881 4ஆல் டிவைட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கிது, இந்த ரிமைண்டர் 1 வருது. ரிமைண்டர் 1 நமக்கு கிடைக்கிது. ஓகே, ரைட். அதாவது இன்னும் இது தெளிவாக சொல்லணும் அப்படின்னாக்க இது வந்து டிவைடன், டிஎன்னுங்கிறது டிவைடன். அந்த டிஎன்னுங்கிறது என்ன அப்படின்னா 7881. இந்த டிவைடண்ட்டை 4ங்கிற டிவைசரால் டிவைட் பண்ணும்போது நமக்கு கோஷியன்ட் வந்து n-1, ரிமைண்டர் 1. ஓகே, இந்த ஃபார்மேட்டில் அந்த ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஓகே, அப்போ பாருங்கள், இது இந்த தேர்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்து நெக்ஸ்ட்டு இஃப் 6 times. Okay, if 6 times of 6th term of an AP. Okay, 6 times of 6th term அப்படின்னாக்க 6 times of 6th term அப்படின்னா T6. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். 6 times of 6th term வந்து T6ன்னு எழுதிக்கலாம். Of an AP is equal to 7 times of 7th term. Okay, 7 times of 7th term. அப்போ 77 எழுதிக்கலாம். இதுதான் இந்த கிவன் கண்டிஷனு. அடுத்து என்ன ஃபைன் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 13th term ஃபைன் பண்ண சொல்கிறாங்க. அப்போ T13 தான் நம்ம ஃபைன் பண்ண சொல்கிறாங்க. அப்போ நமக்கு ஃபார்முலா தெரியும். இதான் பாருங்கள், Tn ஈக்குவல் டு A + n-1 × D. இதான் அந்த ஃபார்முலா. அப்போ அந்த ஃபார்முலாவில் 6 இன்ட்டு அந்த n இருக்கிற பிளேஸில் நம்ம என்ன பண்ணிக்கணும், 6 அப்ளை பண்ணும்போது 6ல் 1 மைனஸ் பண்ணால் 5. அப்போ இந்த T6 நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா A + 5Dன்னு எழுதலாம். 7 இன்ட்டு இந்த ஃபார்முலாவில் n இருக்கிற பிளேஸ் 7 யூஸ் பண்ணிங்கன்னா 7ல் 1 மைனஸ் பண்ணால் 6, A + 6Dன்னு வரும். இது வந்து நம்ம 13th term ஃபைன் பண்ணணும். 13th term வந்து பார்த்திங்கன்னா A + 13ல் 1 மைனஸ் பண்ணால் 12. அப்போ A + 12Dயோட வேல்யூ என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம இந்த சம்மில் ஃபைன் பண்ண போகிறோம். ஓகே, ரைட். இந்த 6 இதுக்குள்ளே மல்டிப்ளை பண்ணிடலாம் 2 டேர்ம்ஸோடையும். 6A + 6 5s are 30D ஈக்குவல் டு 7A + 7 6 are 42D. அடுத்து பார்த்தீங்கன்னாக்க இந்த 6A வந்து ரைட் சைடு மூவ் பண்ணிடலாம். 42Dயை லெஃப்ட் சைடு மூவ் பண்ணிடலாம். 30D - 42D is equal to 7A - 6A. 7Aவில் 6Aவை மைனஸ் பண்ணால் ஏன்னு வரும். அடுத்து பிக் நம்பர் சிம்பிள் மைனஸாக இருக்குது. 42வில் 30யை மைனஸ் பண்ணால் 12Dன்னு வரும். அப்போ ஏவோட வேல்யூ பார்த்தீங்கன்னாக்க -12D. இந்த பிளேஸில் ஏ இருக்கிற பிளேஸில் -12D யூஸ் பண்ணும்பொழுது நமக்கு என்ன கேன்சல் ஆயிரும். அப்போ 13th term என்னவாக இருக்கும் அப்படின்னாக்கா 0வாக இருக்கும். இந்த ஆப்ஷனில் 0 வந்து எந்த ஆப்ஷனில் இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். ஃபஸ்ட்டு ஆப்ஷனாக இருக்குது. ஓகே, ரைட். அடுத்து நெக்ஸ்ட் நம்ம எந்த சம் பார்க்கலாம். இப்போ எந்த சம் பார்த்தோம் அப்படின்னா 9th சம் பார்த்தோம். அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து 10th சம். ஓகே, 10th சம்மில் அண்ட் ஏபி கன்சிஸ்ட் ஆஃப் 31 டேர்ம்ஸ்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, என்னோட வேல்யூ கொடுத்துட்டாங்க. அடுத்து 16th termோட வேல்யூ எம்னு சொல்லியிருக்காங்க. சம் ஆஃப் ஆல் த டேர்ம்ஸ் ஆஃப் திஸ் ஏபி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, என்னோட வேல்யூ 31, 16th term எம். ஓகே, இங்கே நான் அப்படியே எழுதுகிறேன் பாருங்கள். என்னோட வேல்யூ 31. அடுத்து நெக்ஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா 16th term, அதை நம்ம எம்னு சொல்லியிருக்காங்க. 16th term அப்போ நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா
a plus 15d is equal to m. இது இந்த ஃபார்மேட்டில் நம்ம எழுதிக்கலாம். 16th term, அதாவது இந்த ஃபார்முலாவில் யூஸ் பண்ணுறோம். tn equal to a plus இந்த n இருக்கிற பிளேஸை 16 யூஸ் பண்ணால் 16ல் 1 மைனஸ் பண்ணால் 15. ஓகே, 16th term தான் இந்த ஃபார்மேட்டில் மாற்றிக்கிட்டோம். இதோட வேல்யூ எம்னு கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க. என்னோட வேல்யூ 31. சம் ஆஃப் ஆல் த டேர்ம்ஸ் ஆஃப் த ஏபி. ஓகே, எல்லா டேர்ம்ஸும் சம் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, அப்போ எஸ்என் ஈக்குவல் டு என் பை 2 இன்ட்டு 2a ப்ளஸ் n மைனஸ் 1 இன்ட்டு டி, இதான் ஃபார்முலா. S31 எத்தனை டேர்ம்ஸ் நம்ம சம் பண்ண போகிறோம் அப்படின்னாக்க 31 டேர்ம்ஸை நம்ம சம் பண்ண போகிறோம். அப்போ 31/2 இன்ட்டு ஏவோட வேல்யூ பார்த்திங்கன்னா இந்த சம்மில் எதுவும் கொடுக்கல, ஏவோட வேல்யூ எதுவும் கொடுக்கல. அப்போ 2a அப்படியே வச்சுக்கலாம். அடுத்து நெக்ஸ்ட்டு என்னோட வேல்யூ நமக்கு தெரியும். என்னோட வேல்யூ 31. என்னோட வேல்யூ 31. 31ல் 1 மைனஸ் பண்ணால் 30d. அடுத்து நெக்ஸ்ட்டு 31/2 இன்ட்டு இந்த 2 டேர்ம்ஸில் இருந்து 2வை வந்து நம்ம காமனாக வெளியே எடுத்துக்கலாம். அப்படி வெளியே எடுக்கும்போது இந்த ஃபஸ்ட்டு டேர்மில் a இருக்கும். இந்த 30ல் 2வை வெளியே எடுத்துட்டால் ரிமைனிங் இங்கே 15d இருக்கும். ஓகே, இந்த 2 கேன்சல். ரிமைனிங் பார்த்தீங்கன்னா 31 இன்ட்டு இந்த a ப்ளஸ் 15dயோட வேல்யூ தான் நம்ம என்ன கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க, எம்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 31 எம்ங்கிறது தான் இந்த சம்முக்கான ஆன்சர். அது எத்தனாவது ஆப்ஷனாக இருக்குது? 3rd ஆப்ஷனாக இருக்குது. ஓகே, ரைட். அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ 11th சம் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, 11th கொஸ்டின். 11th கொஸ்டினில் ஏபின்னு சொல்லிட்டாங்க. ஃபஸ்ட்டு டேர்ம் வந்து 1, காமன் டிஃப்ரென்ஸ் 4. ஹவு மெனி டேர்ம்ஸ் ஆஃப் த ஏபி must be taken for their sum to be equal to 120. ஓகே, எத்தனை டேர்ம்ஸை நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா ஹவு மெனி டேர்ம்ஸ். ஓகே, எத்தனை டேர்ம்ஸ் நம்ம ஆட் பண்ணோம் அந்த ஏபியில் அரித்மெட்டிக் ப்ராசஸில் எத்தனை டேர்ம் ஆட் பண்ணால் 120 வரும் அப்படின்னு பார்க்கணும். ஓகே, அப்போ இங்கே பாருங்கள், என்னோட வேல்யூ. ஓகே, எத்தனை டேர்ம்ஸ் நமக்கு தெரியாதனால என்னோட வேல்யூ 120, ஏவோட வேல்யூ 1, டியோட வேல்யூ 4. இந்த இன்ஃபர்மேஷன்லாம் பார்த்திங்கன்னா அந்த 11th 1 மார்க்கில் கொடுத்துருக்காங்க. ஓகே, அப்போ எஸ்என் ஃபார்முலா எழுதிக்கலாம். n/2 இன்ட்டு 2a ப்ளஸ் n மைனஸ் 1 இன்ட்டு டி. இந்த என்னோட வேல்யூ வந்து 120 இஸ் ஈக்குவல் டு n/2 இன்ட்டு ஏ இருக்கிற பிளேஸில் 1 அப்ளை பண்ணால் 2 வரும். ஓகே, அடுத்து நெக்ஸ்ட்டு டியோட வேல்யூ வந்து 4. இப்போ இந்த 4ஐ வந்து என்னோடையும் 1ஓடையும் மல்டிபிள் பண்ணும்போது 4n மைனஸ் 4 இது மாதிரி ஒரு ஸ்டெப்ஸ் கிடைக்கும். 120 ஈக்குவல் டு n/2 இன்ட்டு இந்த 4n எழுதிக்கலாம். 2 மைனஸ் 4 என்ன கிடைக்குன்னா -2 கிடைக்கும். அடுத்து நெக்ஸ்ட்டு 120 ஈக்குவல் டு n/2 இன்ட்டு இந்த 2 டேர்ம்ஸில் இருந்து 2வை காமனாக வெளியெடுத்துடும். அப்படி வெளியெடுக்கும்பொழுது இந்த டேர்மில் ரிமைனிங் என்ன இருக்குன்னா 4ல் 2வை காமன் எடுத்துனா ரிமைனிங் 2n இருக்கும். மைனஸ் இங்கே 2 காமனாக 2 வெளியெடுத்துட்டோம் அப்படின்னாக்கா ரிமைனிங் -1 இருக்கும். இந்த 2 கேன்சல். அடுத்து இந்த எண்ணை வந்து ப்ராக்கெட்டுக்குள்ளே கொண்டு போய் மல்டிபிள் பண்ணணும். 120 இஸ் ஈக்குவல் டு 2n ஸ்கொயர் மைனஸ் n. 2n ஸ்கொயர் மைனஸ் n. ஓகே, ரைட். அடுத்து நெக்ஸ்ட் இந்த 120 ரைட் சைடு மூவ் பண்ணும்பொழுது 2n ஸ்கொயர் மைனஸ் n மைனஸ் 120 இஸ் ஈக்குவல் டு 0. இந்த ரெண்டு டேர்மும் அப்படியே இருக்கும். இந்த ப்ளஸ் 120 ரைட் சைடு மூவ் பண்ணால் -120 வரும். ஓகே, அப்போ இதில் இந்த 2வையும் -120யும் மல்டிபிள் பண்ணோன்னா -240 அப்படிங்கிற ஒரு ஸ்டெப்ஸ் கிடைக்கும். அடுத்து என்னோட கோஎஃபிஷியன்ட்ஸ் -1. அப்போ இது என்ன நம்பர் வரும் அப்படின்னாக்க 15, 16 ஃபேக்டர் பண்ணால் இந்த 2 நம்பர்ஸில் பிக் நம்பருக்கு தான் நமக்கு என்ன வரணும் அப்படின்னாக்கா மைனஸ் சிம்பிள் வரும். இப்போ இந்த ப்ளஸ் 15ஐயும் -16ஐயும் நீங்கள் மல்டிபிள் பண்ணி பார்த்தீங்கன்னாக்க -240 வரும். அதே மாதிரி மைனஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த -1 வரும். ஓகே, ரைட். அடுத்து பாருங்கள், இந்த 15 2ஆல் டிவைட் பண்ணலாம். 15ஐயும் 2ஆல் டிவைட் பண்ணணும். -16ஐயும் 2ஆல் டிவைட் பண்ணணும். ஓகே, அதாவது 2n-ஆல் டிவைட் பண்ணணும். 2n-ஆல் டிவைட் பண்ணணும். அப்போ இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து நெகட்டிவில் வரும். அதனால் இதுதான் பாசிட்டிவில் வரும். இதை மட்டும் சூஸ் பண்ணிக்கலாம். 1 2s are 2, 8 2s are 16, n minus 8. n minus 8 equal to 0. -8 ரைட் சைடு மூவ் பண்ணால் +8. ஓகே, அப்போ ஹவு மெனி டேர்ம்ஸ். அப்போ 8 டேர்ம்ஸ் நமக்கு சம் பண்ணும்பொழுது நமக்கு எந்த வேல்யூ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 120 அப்படிங்கிற வேல்யூ நமக்கு கிடைக்கும். ஓகே, 8 டேர்ம்ஸ், 8ங்கிறது 3rd ஆப்ஷனில் இருக்குது. இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர். அடுத்து நெக்ஸ்ட்டு 12th சம்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறோம்.
டுவெல்த்து சம்மில் ஏவோட வேல்யூ 2^65 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 2^65. அடுத்து பி வந்து பார்த்திங்கன்னா 2^64. ஓகே, 2^64 ப்ளஸ் 2^63 ப்ளஸ் 2^62 ப்ளஸ் எக்ஸட்ரா ப்ளஸ் 2^0. ஓகே, ஏவோட வேல்யூ பியோட வேல்யூ கொடுத்துட்டாங்க. இப்போ இதில் பார்த்திங்கன்னா ஏ அப்படியே இருக்கட்டும். பியில் பார்த்தீங்கன்னா ஏவோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 2^64. அடுத்தது வந்து ஆரோட வேல்யூ ஃபைன் பண்ணலாம். ஆரோட வேல்யூ அப்படின்னா செகண்ட் டேர்ம்லேருந்து ஃபஸ்ட்டு டேர்ம் டிவைட் பண்ண முடியா, T2/T1 ஈக்குவல் டு 2^63 டிவைட் பை 2^64. ஓகே, செகண்ட் டேர்ம் டிவைட் பை ஃபஸ்ட்டு டேர்ம். அப்போ 2^63 டிவைட் பை இதை வந்து 2^64 ஃபேக்டர் பண்ணோம்னாக்கா 2^63 இன்ட்டு 2^1 இது ரெண்டு கேன்சல் ஆயிடுச்சுன்னா 1/2ன்னு வரும். இதுதான் ஆரோட வேல்யூ. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா என்னோட வேல்யூ என்னவாக இருக்கும் அப்படின்னாக்க 64ன்னு கொடுத்துருக்காங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே 0ல் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னோட வேல்யூ என்னவாக இருக்கும் அப்படின்னாக்க 65 டேர்ம்ஸ் இருக்குது. ஓகே, இந்த பியில் பார்த்தீங்கன்னா எத்தனை டேர்ம்ஸ் இருக்குது இந்த சீரீஸில்? 65 டேர்ம்ஸ் இருக்குது. ஓகே, ரைட். இப்போ நமக்கு தேவையான இன்ஃபர்மேஷன்லாம் கிடச்சிருக்கு. இப்போ ஜிபியில் எஸ்என் ஃபார்முலா, அதாவது இதில் பார்த்தீங்கன்னா ஆரோட வேல்யூ 1 விட கிரேட்டராக இது ஸ்மாலாக இருக்குது. ஆரோட வேல்யூ 1 விட லெஸ் வேல்யூவாக இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா ஃபார்முலா எஸ்என் ஃபார்முலா எப்படி எழுதணும்னா ஏ இன்ட்டு 1 தான் ஃபஸ்ட்டு 1 மைனஸ் r⁻n டிவைட் பை 1 மைனஸ் இந்த ஃபார்மேட்டில் எழுதணும். ஏவோட வேல்யூ பார்த்தீங்கன்னாக்க 2^64. அடுத்து நெக்ஸ்ட்டு 1 மைனஸ் ஆரோட வேல்யூ 1/2. 1/2 பவர் என்னோட வேல்யூ 65 டிவைட் பை 1 மைனஸ் ஆரோட வேல்யூ 1/2. இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணோம்னா 2 1s are 2, 2ல் 1 மைனஸ் பண்ணால் 1/2ன்னு வரும் இந்த டினாமினேட்டரில். அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து 65 டேர்ம்ஸ் S65 என்னங்கிறது 65 இல்லையா, இந்த இடத்த அப்ளை பண்ணியிருக்கேன், 65 அப்ளை பண்ணியிருக்கேன். இப்போ இதில் பாருங்கள் 2^64 இன்ட்டு 1 மைனஸ் இந்த 1ஐயும் 65 டைம்ஸ் மல்டிபிள் பண்ணணும், 2ஐயும் 65 டைம்ஸ் மல்டிபிள் பண்ணணும். அப்போ இந்த ஸ்டெப்ஸ் கிடைக்கும். அடுத்து டிவைட் பை டினாமினேட்டரில் என்ன இருக்குது 1/2 இருக்குது, 1/2. ஓகே, அடுத்து நெக்ஸ்ட்டு 2^64 இன்ட்டு இந்த 1/2 ரெசிப்ரோக்கல் ஆனிச்சுன்னா 2/1ன்னு வரும், அதாவது 2^1ன்னு இதை எழுதிக்கலாம். அடுத்து நெக்ஸ்ட்டு பாருங்கள், இது 2^65யும் 1ஐயும் மல்டிபிள் பண்ணால் 2^65 மைனஸ் 1 டிவைட் பை 2^65. அடுத்து இது ரெண்டையும் நம்ம மல்டிபிள் பண்ணும்போது 2^65ன்னு வரும். பவர் ரெண்டையும் ஆட் பண்ணிக்கலாம், 64 1ஐயும் ஆட் பண்ணால் 65ன்னு வந்துடும். ஓகே, ரைட். இன்ட்டு 2^65 மைனஸ் 1 டிவைட் பை 2^65 இது ரெண்டும் கேன்சல் ஆயிரும். அப்போ நமக்கு என்ன கிடச்சிருக்கு, பியை வந்து நம்ம எந்த ஃபார்மேட்டில் கொண்டு வந்திருக்கோம்னாக்க 2^65 மைனஸ் 1. ஆல்ரெடி ஏ எப்படி இருக்குன்னாக்க 2^65 இருக்குது. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஏ வந்து 2^65. ஓகே, பி வந்து 2^65ல் ஒரு வேல்யூ வந்து லெஸ் ஆகுது. ஓகே, ஒரு 1 வேல்யூ லெஸ் 1ஆக இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா ஏ தானே வந்து லார்ஜஸ்ட்டு. ஓகே, அப்போ எந்த ஆப்ஷன் வரும் அப்படின்னாக்க ஏ இஸ் லார்ஜர் தென் பி பை 1. ஓகே, இந்த 4th ஆப்ஷன் தான் நமக்கு கரெக்டாக வருது. ஓகே, ரைட். அடுத்து நெக்ஸ்ட்டு இப்போ 13th கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஓகே, 13th கொஸ்டினில் பாருங்கள், த நெக்ஸ்ட் டேர்ம் ஆஃப் த சீக்வன்ஸ், ஃபஸ்ட்டு டேர்ம், செகண்ட் டேர்ம், தேர்ட் டேர்ம், ஃபோர்த் டேர்ம் கொடுத்துருக்காங்க. 5th டேர்ம்ஸ் நம்மளை ஃபைன் பண்ண சொல்கிறாங்க. ஓகே, இப்போ இதில் ஏவோட வேல்யூ 3/16. அடுத்து பார்த்தீங்கன்னாக்க ஆரோட வேல்யூ ஃபைன் பண்ணலாம். ஓகே, ரைட். அப்போ நம்ம ஏவோட வேல்யூ இங்கே எழுதிக்கிறேன். ஏவோட வேல்யூ 3/16. ஓகே, இங்கே சொல்யூஷன்ஸ் பாருங்கள், இங்கே போடுறேன். ஏவோட வேல்யூ அங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா 3/16 கொடுத்துருக்காங்க. அடுத்து ஆரோட வேல்யூ ஃபைன் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த மிடில் இருக்கக்கூடிய பாருங்கள் இந்த 2 டேர்ம்ஸும் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இதில் இந்த 1/2லேருந்து 1/8 டிவைட் பண்ண போகிறேன். ஓகே, 1/18லேருந்து
1/12 இருந்து 1/8 டிவைட் பண்ண போகிறோம். தேர்டு டேர்ம் டிவைட் பை செகண்ட் டேர்ம். ஓகே ரைட். இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா 1/12 இன்ட்டு 1/8 ரிசீவர் போனால் 8/1. ஃபோர்த் டேபிளில் கேன்சல் பண்ணால் 2 4s are 8, 3 4s are 12. அப்போ ஆரோட வழி நமக்கு என்ன கிடச்சிருக்கு அப்படின்னாக்கா 2/3 அப்படிங்கிறது நமக்கு கிடச்சிருக்கு. அடுத்து இப்போ இந்த ஆர் வேல்யூ நம்ம என்ன பண்ணால் போதும் அப்படின்னா அந்த கொஸ்டினில் பாருங்கள் 1/18 இருக்கு இல்லையா ஃபோர்த் டேர்மு, அதோட இந்த ஆர் வேல்யூவை மல்டிபிள் பண்ணிட்டா நமக்கு நெக்ஸ்ட் டேர்ம் வேல்யூ கிடச்சிரும். அப்போ 1/18ஓட 2/3 மல்டிபிள் பண்ணிட்டா போதும். 1 2s are 2, 18 3s are 3 8s are 24, 3 8s are ஓகே 1/8. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா அப்படியே மல்டிபிள் பண்ண வேணாம். 1 2s are 2, 9 2s are 18. ஓகே அப்போ நியூமரேட்டரில் 1 வரும். 9 3s are 27. ஓகே அப்போ 1/27 அப்படிங்கிறது தான் இந்த சீக்வன்ஸில் இருக்கக்கூடிய ஃபிஃப்த் டேர்ம். 1 2 3 4 5 ஃபிஃப்த் டேர்மாக இருக்குது. அப்போ 1/27 வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் ஆப்ஷனில் இருக்குது. ஓகே அடுத்து இதில் பாருங்கள் அப்படியே டேரெக்டாக ஆன்சர் சொல்லிடலாம். இஃப் த சீக்வன்ஸ் T1 T2 T3 எக்ஸட்ரா ஆர் இன். இப்போ இந்த சீக்வன்ஸ் வந்து என்ன சொல்லிட்டாங்க, ஏபின்னு சொல்லிட்டாங்க. அடுத்து இந்த ஏபி சீக்வன்ஸ்லேயே கான்ஸ்டண்ட்டாக சம் வேல்யூஸை வந்து மல்டிபிள் பண்ணுறாங்க. அப்படி எல்லாம் ஈச் டேர்ம்ஸோடையும் கான்ஸ்டண்ட்டாக சேம் வேல்யூவை மல்டிபிள் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸ் கிடைக்குது. அப்போ இது ஏபி அப்படின்னா இதே சீக்வன்ஸில் சேம் கான்ஸ்டன்ட் வேல்யூவை மல்டிபிள் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸ் கிடைக்குது. அப்போ இந்த சீக்வன்ஸும் என்னவாக தான் இருக்கும் அப்படின்னா ஏபியாக தான் இருக்கும். ஓகே ரைட். அடுத்து நெக்ஸ்ட்டு 15th கொஸ்டின்ஸ் பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா sum of cubes of 15th term, 15 terms. 15th டேர்ம்னு சொல்லக்கூடாது, sum of cubes of 15 terms. ஓகே இதிலிருந்து எதை மைனஸ் பண்ணணும் அப்படின்னா sum of 15 டேர்ம்ஸை லெஸ் பண்ணால் நமக்கு என்ன வேல்யூ கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ இதில் பாருங்கள் இந்த பிளேஸில் நான் எழுதுகிறேன். இப்போ இந்த சம்மில் பார்த்தீங்கன்னா என்னோட வேல்யூ வந்து 15 தான். என்னோட வேல்யூ 15. ஃபஸ்ட்டு வந்து சம் ஆஃப் கியூப்ஸ் ஆஃப் n டேர்ம்ஸ் அப்படின்னாக்கா ஃபார்முலா n இன்ட்டு n + 1/2 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் சம் ஆஃப் n டேர்ம்ஸ் ஃபார்முலா n இன்ட்டு n + 1/2. ஓகே இதில் n இருக்கிற பிளேஸில் 15 அப்ளை பண்ணும்போது 15 × 16 / 2 ஹோல் ஸ்கொயர்னு வரும். அடுத்து இங்கே 15 × 16 / 2ன்னு வரும். ஓகே இதில் 1 2s are 2, 8 2s are 16, 1 2s are 2, 8 2s are 16. ஓகே இது மாதிரி நமக்கு கிடைக்கும். அடுத்து 15 8s are ஓகே 15 8s are 80, 5 8s are 120 கிடைக்கிது. 120 ஸ்கொயர் மைனஸ் 120. இந்த 120 ஸ்கொயர் பண்ணால் 12 ஸ்கொயர் பண்ணால் 12 12s are 144. 0 ஸ்கொயர் டபுள் 2 டைம்ஸ் ரைட் பண்ணணும் 120. அப்போ இந்த 14,400லேருந்து இந்த 120 மைனஸ் பண்ணணும். 14,400லேருந்து இந்த 120 மைனஸ் பண்ணால் நமக்கு கிடச்சிரும். ஓகே 0 0 மைனஸ் 0. இந்த 10ல் 2 மைனஸ் பண்ணால் 8. இங்கே 3 இருக்கும். 3ல் 1 மைனஸ் பண்ணால் 2 14. அப்போ 14,280. ஓகே இதான் இதனுடைய வேல்யூ. ஓகே 14,280 எங்கே இருக்குது, தேர்ட் ஆப்ஷனாக இருக்குது. ஓகே வியூவர்ஸ் இந்த செகண்ட் லெசனுடைய 1 மார்க்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த வீடியோவுக்கு கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் அப்படிங்கிற வேர்டு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். பக்கத்துலேயே பாருங்கள் மேலே அந்த சப்ஸ்கிரைப்புங்கிற வேர்டுக்கு மேலே பாருங்கள் லைக் சிம்பிள் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணுங்கள். பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னாக்க ஷேர் சிம்பிளும் இருக்கும். நீங்கள் 9th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் நீங்கள் 9th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் இந்த 11th 12th இருந்தாலும் உங்களுக்கு தெரிஞ்ச 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ டு ஆல் வியூவர்ஸ். See you next video. Thanks for watching.